நடக்க போகுதுன்னே தெரியல. பார்ப்போம், எல்லாம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி, நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஏய் நிவிஷா, சொல்லுடி. ஏய் நிவிஷா, எப்படியோ அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிடுறடி. உனக்கு மட்டும் எப்படி தானே இந்த அமௌண்ட்லாம் கிடைக்குது? அதெல்லாம் அப்படிதான். ஆனால் நாங்கள்லாம் கேட்டால் அந்த அண்ணா அமௌண்ட்டு கூட தரவே மாட்டாரு. நீ கேட்ட உடனே தந்துட்டாரு. அதுவும் 5000க்கு 7000. வேற லெவல் ரீ. ம், அதெல்லாம் அப்படிதான். அவன் எனக்கு பணம் காய்க்கிற மரண்டி. என்னடி சொல்ற? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி. எனக்கு தேவை அமௌண்ட்டு, அவனுக்கு தேவை தங்கச்சின்ற ஒரு பாசம். அவனுக்கு கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவனை என் அண்ணன் நினச்சி சொல்லி, நீ தான் அண்ணா என் உலகம், நீ தான் அண்ணா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். என்னடி சொல்ற? அதெல்லாம் அப்படிதான்டி. ஏய், உனக்கு இதெல்லாம் தெரியாதா? அவ அப்படிதான்டி. அவ நிறைய பசங்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா எவனும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இல்லை. அண்ணன்ற அந்த ஒரு பாசத்தை வச்சு அவ வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கா. ஏய் நிமிஷா, இதெல்லாம் தப்புடி. யாரா அவ சரி தப்புன்னு? நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா எவனாவது வந்து பண்றானா? அந்த பாசம் ஒன்று இருக்குது பத்தியா, அது தாண்டி நமக்கு ஆயுதம். ஏன்டி இப்படிலாம் பண்றீங்க? ஓகே, நீ அமௌண்ட் வாங்குறது கரெக்டு அப்படின்னு உனக்கு தோணுது. ஆனா அந்த அண்ணன் பாவம் இல்லடி. ஒரு தங்கச்சியா அவனை ரொம்ப நம்புறாருல்ல. அவன் நம்புறானா? அதுக்கு நான் என்ன பண்றது? அவன் ஒரு இளிச்சவாயி. இப்போ பாரேன், நீ ஏன் என்னை பற்றி அவன்கிட்ட போய் தப்பாக சொல்லு, அவன் நம்ப மாட்டான். நீ இல்லை, வேற யாரு போய் என்னை பற்றி அவன்கிட்ட தப்பாக சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டான். ஏன்னா அண்ணன் தங்கச்சி பாண்டிங் அந்த அளவுக்கு இருக்குது. அந்த பாசன்ற ஒன்றை வச்சு நான் இவ்வளோ இந்த 1 இயராக ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ செகண்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏண்டி, இது வரைக்கும் போன எனக்கு இன்னும் அவன்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறது எனக்கு தெரியாதா? ஏய் நிவிஷா, இதெல்லாம் அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? எப்படிடி தெரியும்? யாரு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். ஏய், இதெல்லாம் தப்புடி. ஏய் போடி. ஏய், உனக்கு என்ன? அவ கூட வந்தமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டமா, போயிட்டே இருக்கணும். அமௌண்ட் எப்படி வந்துச்சு அதெல்லாம் கேட்கக்கூடாது. சரி தப்புலாம் இங்கே பேசக்கூடாதுடி. நீ மாடி, இதில் என்ன இருக்கு? அவன் ஏமாறுறான், இவன் ஏமாத்துறான், அவ்வளோதான். நமக்கு என்னடி இதில் பிரச்சனை? நமக்கு வாங்கி தராளா, அவ்வளோதான். அதை மீறிலாம் நாம் எதுவும் இது பண்ணிக்கூடாது. நிறைய யோசிக்காதடி. நம்ம வேலையை பார்க்கலாம். ஏய் நிமிஷா, சொல்லுடி. நீ அது இவளுக்கு நல்லா சொல்லி புரிய வை. அதெல்லாம் சொல்லிட்டேன், போதும். சிக்கன் ஆர்டர் போட்டியா? போட்டேன்டி. இவ ஏன் இப்படி இருக்கா? அதுவும் ஒரு பாசத்தை வச்சு. ச்சே, இவ கூட இருக்கலாமா வேணாமா? விட்டுட்டு போகவும் முடியல. ஃப்ரெண்டாக போயிட்டா. இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே இருக்க வேண்டியதுதான். அந்தானு இவகிட்ட ஏமாறுறாங்க பத்தியா? அவன் ஒரு லூசு போல. ஆனால் அவரே எதுவும் குறை சொல்ல முடியாது. பாசன்ற ஒன்றை காட்டி இவ அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் அந்த அண்ணனை. அந்த அண்ணன் பாவம், இவ கேட்க நேரத்துல எல்லாம் அமௌண்ட்டு கொடுக்குறாரு. ஆனால் இவ பண்ணுறது இருக்குதே, சரியான ஃபோர்ஜரி பண்ணுறா. ஏமாத்து வேலை. ச்சே, இப்படி பண்ணுறாளே, இவளுக்கு மனசாட்சியே இருக்காதா? என்னடி, அவள் ஏதோ ரொம்ப யோசனையில் இருக்கா போல. நம்ம கேங்கை விட்டு இப்போவே போயிடுவா போலே. ஹேய் நீ வேற, அவெல்லாம் போக மாட்டா. எப்படி சொல்கிற? நிமிஷா, அவள் போகிறதா இருந்தால் அப்போவே போயிருப்பா. அவள் இப்போ போக மாட்டா. ஏய், நமக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமா? நிவி, அதெல்லாம் வராதுடி. நீ ரொம்ப பயப்படாத. நம்மளை பற்றி தான் ஏதோ பேசுகிறாளுங்க போல. நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம இதில் இருக்கவே கூடாது. நம்ம பேசுறது ஒரு வேளை அவளும் கேட்டுடுதோ? ஆனால் எதுவும் கேட்காது. நம்ம ஸ்லோவாக தானே பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் சேர்த்து வச்சு அவள் அனுப்ப வைப்பா. ஏய், நாம் ஏமாத்துறது நமக்குள்ளே தான் இருக்கணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இவ ஏதாவது போய் மாட்டி விட்டுருவாளாடி? ஏய், அதெல்லாம் போக மாட்டாடி, பார்த்துக்கலாம். பூஜா, உன்னை தான் நம்பிட்டு இருக்கேன். ஏய், நான் பார்த்துக்கிறேன் நிவிஷா. சரிடி. ஏன் நிவி, என்னாச்சு? 2 பேர் மட்டும் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூர்ணி. என்னை பற்றி ஏதோ பேசின மாதிரி இருந்தது.
பூர்ணி, நாங்கள் எதுக்கு உன்னை பற்றி பேச போகிறோம் லூசு? நாம் வந்ததை என்ஜாய் பண்ணேன். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கோம். சரி ஓகே வாங்க நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகேடி. ஏய் ஆமாம்ல, அதை விட்டுட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம். சரி வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்ன கேர்ள்ஸ், சீக்கிரமா பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல.